வெல்கம் டு ஆல் தி ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 27 செப்டம்பர் கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். இந்த மாநிலத்தின் நடனம் மகாராஷ் மற்றும் நாகா அசாம். இந்த மாநிலத்தின் நடனம் டாங்கி கௌரிய நிறுத்திய குஜராத். இந்த மாநிலத்தின் நடனம் ரத்துவாய் மற்றும் குக்கா ஹரியானா. இந்த மாநிலத்தின் நடனம் தோடா மற்றும் தமான் ஹிமாச்சல பிரதேசம். திரிபுரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் மாக், நாம்தேய், மிசல், சைமல், ரியாங், ஹாலா, லுஷாய் மற்றும் காசியா. ராஜீவ்காந்தி, சர்தார் வல்லபாய் பட்டேல் மற்றும் மொரார்ஜி தேசாய் 1991ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. ஏக்நாத், ஓவிஸ், அபங்காஸ், பாரூட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. நீதித்துறை, அவசர கால அதிகாரங்கள், கூட்டாட்சி அமைப்பு அப்படிங்கிற விஷயத்த இந்திய அரசு சட்டம் 1935 மூலமா நம்ம எடுத்துக்கிட்டோம். மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் 1961 இருந்து 66 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. ஸோ மூன்றாவது ஐந்தாண்டு திட்டத்துல நாம பஞ்சாயத்து தேர்தல் முறை அறிமுகப்படுத்தினோம். பகுதி 12ல நிதி, சொத்து, ஒப்பந்தங்கள் மற்றும் வழக்குகளை சொல்லியிருக்காங்க. கோயா கழகம் 1879 இருந்து 80 வரைக்கும் டோமோடோரா தலைமையில ஒடிசால நடந்துச்சு. கர்நாடகால கொண்டாடக்கூடிய பண்டிகை மகர சங்கரமனா, உகாதி அல்லது குதி பதுவா, நாக பஞ்சமி. இணைக்கான திட்டம் பிரதமர் இ பஸ் சேவை 2023 வீட்டு வசதி அமைச்சகம். மகிழா சமான் சேமிப்பு சான்றிதழ் 2023 நிதி அமைச்சகம். சுமித்த யோஜனா கிராமப்புற மேம்பாட்டு அமைச்சகம் 2020. PM மத்ஸ்ய சம்பத யோஜனா மீன்வள அமைச்சகம் 2020. பிரதமர் கிசான் சம்மான் நிதி நிதி அமைச்சகம் 2019. ஜல்ஜீவன் மிஷன் மற்றும் அத்துல் பூஜல் யோஜனா ஜல்சக்தி அமைச்சகம் 2019. தவான் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? இப்சிதா சக்கரவர்த்தி. தென்கிழக்கு ஆசியாவை நாசமாக்கிய சூப்பர் டைபோனின் பெயர் என்ன? ராகசா. எந்த ரயில் நிலையம் அகல்யாபாய் ஹோல்கர் என மறுபெயரிடப்பட்டுள்ளது? அகமது நகர். புதுதில்லியில் 2 நாள் தேசிய மாநாட்டான மாண்டன் 2025 தொடங்கி வைத்தவர் யார்? ராஜ்நாத் சிங். ஆதி யுவா ஃபெல்லோஷிப் மற்றும் ஆதி கர்மயோகி தன்னார்வலர்கள் திட்டத்தை தொடங்க பழங்குடி விவகார அமைச்சகத்துடன் எந்த அமைப்பு கூட்டு சேர்ந்துள்ளது? ஐநா. ஆதித்ய பிர்லா கேபிட்டல் லிமிடெடின் இயக்குனர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் யார்? விசாகா முல்யே. அஜய் சேத் IRDA உடைய தலைவர். அனிஷ் தயால் சிங் பிரதமர் மோடியின் துணை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர். ஆகாஷ் திருப்பதி இந்திய சூரிய ஆற்றல் கழகத்தின் மேலாண்மை இயக்குனர். TCA கல்யாணி கணக்குகளின் கட்டுப்பாட்டல் ஜெனரல். பூபேந்தர் குப்தா NHPC லிமிடெட் உடைய மேலாண்மை இயக்குனர் மற்றும் தலைவர். பிரதீப் குமார் அகில இந்திய ஆயுர்வேத நிறுவனத்தின் இயக்குனர். மத்திய பட்டு வாரியத்தின் மேரா ரேஷம் மேரா அபிமான் திட்டத்தின் கீழ் சிறந்த மாநில விருதை பெற்ற மாநிலம் எது? ஆந்திர பிரதேசம். அகமதாபாத் 10 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட நகரங்களுக்கான ஸ்வச் சர்வேக்ஷன்ல தூய்மையானது அறிவிக்கப்பட்டிருக்கு. தெலுங்கானா மாநிலம் இந்திய எரிசக்தி சேமிப்பு கூட்டணி தொழில்துறை சிறப்பு விருது வாங்கியிருக்கு. இந்தோர் ஸ்வச் வாயு சர்வேக்ஷனில் மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட நகரங்களை முதலிடத்தை பிடிச்சிருக்கு. முசாஃபர்பூர் பீகார் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் இன்ஸ்பர் விருது திட்டத்துல முதலிடத்தை பிடிச்சிருக்கு. அசர்பைஜான் கிராண்ட் பிரி 2025 வென்றவர் யார்? இந்த ஃபார்முலா 1 ரேஸ் ஜெயிச்சது மேக்ஸ் வெர்ஸ்டப்பன். மேக்ஸ் வெர்ஸ்டப்பன் ஜப்பானிய கிராண்ட் பிரியும் இத்தாலிய கிராண்ட் பிரியும் ஜெயிச்சிருக்காரு. லாண்டோ நோரிஸ் பிரிட்டிஷ் கிராண்ட் பிரி ஆஸ்திரேலியா மொனாக்கோ. ஜார்ஜ் ருசல் கனடியன் கிராண்ட் பிரி. விவசாய கண்டுபிடிப்புகளை மேம்படுத்துவதற்காக மேத்ரி 2.0 ஐ எந்த அமைப்பு அறிமுகப்படுத்தியது? ஸோ மேத்ரி 2.0 அறிமுகப்படுத்தின அமைப்பு ICAR, அதாவது இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச்னு சொல்லுவாங்க. 1929ல இந்த அமைப்பு உருவாச்சு. இந்த மேத்ரியோட முதல் பதிப்பு 2019ல அமைஞ்சது. இந்த மேத்ரி அப்படிங்கிறது இந்திய நாடும் பிரேசில் நாடும் சேர்ந்து உருவாக்குன ஒரு இன்குபேஷன் ப்ரோக்ராம், சேர்ந்து உருவாக்குன ஒரு திட்டம் தான் இந்த மேத்ரி. ஸோ இதோட முதல் பதிப்பு 2019ல நடந்துச்சு. 2025 இரண்டாவது பதிப்பு. IITM புனே பாரத் முன்னறிவு அமைப்பு உருவாக்கியிருக்காங்க. எய்ம்ஸ் டெல்லி AI அடிப்படையிலான மனநல திட்டம் நெவர் அலோன். ESIC சமூக பாதுகாப்பு வலுப்படுத்தும் இணக்கத்தை எளிதாக்கும் ஸ்ப்ரீ ஆம்னஸ்டி திட்டம். செபி ஸ்வகட்டி FI கட்டமைப்பு. மின்சாரத்துறை மாற்றத்தை ஊக்குவிப்பதற்காக சவுதி எலக்ட்ரிக்கல் நிறுவனத்துடன் எந்த நிறுவனம் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது? NTPC.
பூட்டான் இந்தியாவுடன் விவசாய ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்கு. மெர்க் குறைக்கடத்தி சுற்றுச்சூழல் அமைப்பு மேம்பாட்டிற்காக டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்துடன் ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்கு. 7வது எதிர்கால உணவு மன்றம் 2025 எந்த நகரத்தில் தொடங்கியது? துபாய். பிரேசில் பிரிக்ஸ் உச்சி மாநாடு 2025. மலேசியா 46வது ஆசியான் உச்சி மாநாடு. தென்னாப்பிரிக்கா G20 உச்சி மாநாடு. தாய்லாந்து 6வது பிம்ஸ்டெக் உச்சி மாநாடு. நேபாளம் 10வது சர்வதேச வர்த்தக கண்காட்சி. கனானென்ஸ்கிஸ் கனடா 51வது G7 உச்சி மாநாடு அடுத்த வருஷம் பிரான்ஸ். இலங்கை முதல் சர்வதேச பாலி மாநாடு. ரோம் 4வது கடலோர காவல்படை உலகளாவிய உச்சி மாநாடு.